அமெரிக்காவின் போர் நிறுத்தம் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்று நீங்க பார்க்க போறீர்கள். ஈரான் அமெரிக்கா போரில் இஸ்ரேலுக்கு எந்த விதமான கண்டிஷனை விதித்தார்கள்? ஈரான் கேட்டது என்ன? லெபனான் மீதும் இந்த போர் நிறுத்தம் நடக்காத வரை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம். இதை கேட்டதற்கு பின்பு அமெரிக்கா இஸ்ரேலிடம் எடுத்து வைத்த விஷயம், லெபனான் மீது நீங்க உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த போர் நிறுத்தத்திற்கு இடையே நேற்று ஒரு ஜேர்னலிஸ்டை, லெபனானை சார்ந்த அந்த ஜேர்னலிஸ்டை டார்கெட்டட் கொலையை செய்திருக்கிறது இஸ்ரேல். சிந்தித்து பாருங்க ஒரு சிச்சுவேஷன். ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் அமல் கலீல் தன்னுடைய போட்டோ ஜேர்னலிஸ்ட் கொலீகுடன் வார் ஜோனிற்கு ரிப்போர்ட்டிங் செய்ய போய்கொண்டிருந்தார். எதிரில் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் ஏர் ஸ்ட்ரைக் நடக்கிறது. இந்த ஏர் ஸ்ட்ரைக் நடந்த உடனேயே இந்த இரண்டு ஜேர்னலிஸ்ட் மற்றும் போட்டோ ஜேர்னலிஸ்ட் இவர்களும் காயமடைகிறார்கள். உடனடியாக அமர் கலீல் தன்னுடைய அலுவலகத்திற்கு, ஆஃபீஸருக்கு ஃபோன் செய்து, இந்த மாதிரி நாங்கள் ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷனில் மாற்றிக்கொண்டோம், போருக்கு அட்டாக்கிற்கு நடுவே நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிறோம், ஆகையால் அருகே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் நாங்கள் போய் ஒளிய போகிறோம். அந்த பில்டிங்கான லொக்கேஷன்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் எந்த பில்டிங்கில் இவர்கள் ஒளிந்திருந்தார்களோ, எந்த பில்டிங்கிலிருந்து அந்த பெண்மணி தன்னுடைய லொக்கேஷன் அனுப்பியதோ அந்த பில்டிங்கிலும் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடக்கிறது. இந்த முறை அந்த பில்டிங்கின் ஒரு மிகப்பெரிய பகுதி இடிஞ்சு விழுகிறது. இந்த இரண்டு பெண்களுமே, அமல் கலீல் மற்றும் போட்டோ ஜேர்னலிஸ்ட், இரண்டு பெண்களுமே அந்த டபரீஸ்க்கு கீழே சிக்கிக்கொள்கிறார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த முறை அமல் கலீல் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு ஃபோன் செய்கிறார், மிலிட்ரி ஆஃபிஷியல்ஸ்களுக்கு ஃபோன் செய்கிறார், ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் செய்கிறார், யுஎனுடைய ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் செய்கிறார். இங்கிருந்தும் ஒரு லொக்கேஷன் அனுப்பப்படுகிறது. மறுபடியும் ரெஸ்கியூ டீம் உடனடியாக எந்த இடத்தில் இவர்கள் சிக்கியிருந்தார்களோ அந்த இடத்திற்கு விரைந்து செல்ல போனார்கள். விரைந்து வரக்கூடிய அந்த டீம் மீதும் தாக்குதல்கள் நடக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வரை ரெஸ்கியூ டீம் அங்கே வராதபடி இஸ்ரேலிய தாக்குதல் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் 7 மணி நேரம் கழித்து ரெஸ்கியூ டீம் இந்த பெண்ணை காப்பாற்ற வந்தபோது இந்த பெண்ணுடைய சடலத்தை மட்டும்தான் மீட்டெடுத்திருக்கிறார்கள். இந்த பெண்ணுடன் இருந்த அந்த போட்டோ ஜேர்னலிஸ்ட் அந்த பெண்ணை மற்றும் உயிருடன் மீட்டெடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த ரிப்போர்ட்டருடைய மனநிலை எந்த அளவில் இருந்திருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். போர்க்காலத்திற்கு இடையே கண்ணுக்கு முன்பு மிசைல் தாக்கி ஒரு வாகனத்தை சிரித்து விட்டார்கள். அடுத்தபடியாக அந்த பெண் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பிற்காக பல இடங்களில் உதவி கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணிற்கும் தெரிந்திருக்கும், எனக்கு உதவி வரும், ஆனால் அந்த உதவி வருவதற்கு முன்பே இஸ்ரேலிய ஆர்மி என்னை கொல்லுவதற்கான அனைத்து முயற்சியுமே எடுப்பார்கள். இஸ்ரேலி ஆர்மி அட்டாக்கில் சவுத் லெபனானில் ரிப்போர்ட்டிங் செய்து கொண்டிருந்த இந்த பெண்ணை கொன்றுவிட்டது இஸ்ரேலிய ஆர்மி. அமல் கலீல் எந்த அளவில் தாக்கப்பட்டார், ரெட் கிராஸோடைய ரெஸ்கியூ டீமை எப்படி இவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே மையப்படுத்தி ஏராளமான கேள்விகள் இன்னைக்கு உலக நாடுகள் கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். அமல் கலீல் எதற்காக உயிருடன் மீட்டெடுக்கப்படவில்லை என்று. சிஎன்எனுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, கலீல் கடைசி நிமிடம் வரை உயிருடன் தான் இருந்திருக்கிறார். 7 மணி நேரம் தாமதத்திற்கு பின்பு கூட அமல் கலீலை காப்பாற்ற முடியவில்லை. அப்போ அமர் கலீலை நேரடியாக இஸ்ரேலிய மொசாத் உதவியால் டார்கெட்டட் முறையில் கொலைதான் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் அமல் கலீல் லெபனானுடைய மிக பெரிய நியூஸ் பேப்பரான அல் அக்பார் இதற்காக வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட். இவருடன் ஃப்ரீலான்ஸ் போட்டோ ஜேர்னலிஸ்ட் ஜைனாப் ஃபராஸ் இவரை மீட்டெடுத்திருக்கிறார்கள். இவரும் அந்த டப்ரீஸ்க்கு கீழே சிக்கிய பெண்மணி. டொனால்ட் ட்ரம்ப்புடைய அனௌன்ஸ்மெண்ட், சீஸ் ஃபயர், லெபனானுடன் சீஸ் ஃபயர். அப்போ எப்படி இந்த போட்டோ ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டார்? அப்போ எந்த விதமான சீஸ் ஃபயரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்?
முதலில் இந்த பெண் ரிப்போர்ட்டரை கேளுங்கள். ஐ விட்னஸ் அங்க நடந்த விஷயத்தை இந்த பெண்மணி எடுத்து வைக்கிறார். I'm reporting to you from Beirut. I can't believe I have to make another video to announce the death of a colleague and a friend of mine. Amal Khalil, who was a correspondent for Al Akhbar and one of the loudest voices of truth here in Lebanon, was executed by the Israeli army in a targeted airstrike in the town of Al-Tiri. After a drone strike happened in front of her, she was with another colleague and they went to seek shelter inside of a house. 2 men were killed in that drone strike, and when Amal and Zainab went to seek shelter in this house, she was able to reach out to some of the colleagues to let them know where she was. So everyone was aware. The Red Cross, UNIFIL, people in the government knew that she was there. And the Israeli army prevented the Red Cross from reaching them with live ammunition and stun grenades. And eventually they targeted the house where they had been seeking shelter. And I want you to make no mistake about this. This was a blatant murder. This was a targeted assassination, and the Israeli army committed multiple flagrant war crimes this afternoon during this incident. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு செய்தி கோரிக்கை என்னுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதனை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். காட்னே போர்னோ ஒரு ஃப்ரீலான்ஸ் அமெரிக்கன் டச் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், வார் காரஸ்பாண்டன்ட். நீங்கள் எந்த பெண்ணை கேட்டீர்களோ இந்த பெண்மணி ஒரு வார் காரஸ்பாண்டன்ட். எங்கெல்லாம் போர் நடக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்மணி. சவுத் லெபனானில் நீண்ட நாட்களாக அங்கே நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், அப்பாவிகளுடைய கொலைகள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை உலக நாடுகளுக்கு எடுத்து வைக்கக்கூடிய இந்த பெண்மணி, கொலை செய்யப்பட்ட கமல் கலீலுடைய ஒரு தோழி உட்பட இந்த பெண் கூறியதை நீங்கள் கேட்டீர்கள். இது திட்டமிடப்பட்ட ஒரு கொலை என்று கூறியிருக்கிறார். இந்த செய்தி வெளிவந்தவுடனேயே சோஷியல் மீடியாவில் லெபனீஸ் ஜேர்னலிஸ்ட் அமல் கலீலுடைய பல படங்கள், பல வீடியோக்கள் வைரலாக தொடங்கியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு இஸ்ராயலிய நம்பர்லேருந்து அமல் கலீலுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கிறது. உடனடியாக நீங்கள் லெபனானிலிருந்து வெளியேறவில்லை என்றால் உன்னுடைய வீட்டை, உன்னுடைய குடும்பத்தினர்களை நாங்கள் விட மாட்டோம். ஆஸ் பர் அமல் கலீல், இந்த நம்பர் மொசாதுடைய ஏஜென்ட்டுடைய நம்பர். அமல் கலீல் இதற்கு முன்பும் ஒரு முறை இதே போன்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பார்த்திருக்கிறார். இந்த பெண்மணி மீது ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. அந்த தாக்குதலில் உயிர் பிழைத்த அமல் கலீல் இந்த முறை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். லைஃப் த்ரெட்னிங் இது போன்ற சிச்சுவேஷனுக்கு மேலே கூட அமல் கலீல் தொடர்ந்து கிரவுண்டிலிருந்து எடுத்து வைத்த ரிப்போர்ட்டிங், தொடர்ந்து தைரியமாக அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்காட்டிய விதம், ஹெஸ்புல்லா உடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இந்த பெண்மணி எடுத்துக்காட்டி இஸ்ரேலி ஆர்மி இது போன்ற ரிப்போர்ட்டர்ஸ்களை கொலை செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இன்னைக்கு உலக நாடுகளுக்கு முன்பு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் லெபனான், சவுத் லெபனானிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட மக்களுடைய வீடுகள் பாம்பிங் செய்யப்பட்டிருக்கிறது. அமல் இந்த அனைத்துமே தொடர்ந்து டாக்குமெண்ட் செய்து கொண்டிருந்தார். She kept documenting, capturing through her camera and through her text. இந்த பெண்ணுடைய மரணத்திற்கு பின்பு, கொலைக்கு பின்பு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் லெபனான் நவாஃப் சல்மான் ஒரு ட்வீட்டை போட்டு இஸ்ரேலை பற்றி என்ன எழுதியிருக்கிறார், அதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். டார்கெட்டிங் ஜேர்னலிஸ்ட், obstructing access to them to relief team,
and even targeting their location against after these terms arrive constitutes drive the war crime. ஒரு ஜேர்னலிஸ்டை டார்கெட் முறையில் நீங்க கொலை செய்வது, ரிலீஃப் டீமை அந்த ஜேர்னலிஸ்டிடம் போக விடாமல் தடுப்பது, இது அனைத்துமே war crime. Israeli targeting the media workers in South while they are carry out their professional duties is no longer isolated incident, but has become an established approach that we condemn and reject, as do all international law conviction. இஸ்ரேலிய இராணுவம், இஸ்ரேலிஸ் இது போன்ற டார்கெட்டட் முறையில் அட்டாக் செய்வது இது முதல் முறை அல்ல. இப்போ ஐசோலேட்டட் முறையில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. உலக நாடுகளுக்கு தெரிந்த இந்த விஷயங்களை செய்து வருகிறார்கள். லெபனான் will spare no effort to pursuing these crimes before comment international forms. லெபனான் இந்த விஷயத்தை நிச்சயமாக உலக நாடுகளுக்கு முன்பு எடுத்து வைப்பதில் எந்த விதமான தாமதமும் எடுத்து வைக்காது. அப்போ எந்த விதமான போரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். லெபனானி பிரைம் மினிஸ்டர் எடுத்து வைத்த அந்த விஷயம், நேதன்யாஹூ இது போன்ற கிரைம்ஸ்களை பார்த்து, இது போன்ற செய்திகளை பார்த்து ஒரு துளி கூட கவலைப்படுவதில்லை. காரணம், அவருடைய தொழிலே இப்படித்தான் இருக்கிறது. கடந்த 50 நாட்களில் 5க்கும் மேற்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ்களை நேரடியாக இதே முறையில் கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல். அமல் கலீல் இவருடைய மரணத்திற்கு பின்பு ஒட்டுமொத்த லெபனானில் ஜேர்னலிஸ்ட்கள், போராட்டில் ஜேர்னலிஸ்ட்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இதே போராட்டத்தில் கலந்து கொண்ட பிரிட்டன் நாட்டை சார்ந்த ரிப்போர்ட்டர் ஆர்டி ஸ்டீவ் ஸ்வீனி, இவருடைய வீடியோவும் மிகப்பெரிய அளவில் வைரலானது. இவரும் போர்க்காலத்திலிருந்து ரிப்போர்ட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நொடியில் தப்பித்தார். இவரும் இவருடைய கேமராமேன். இவர்களையும் அதே போன்று தான் டார்கெட் செய்தார்கள். அன்னைக்கு அந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அந்த பாம் பிளாஸ்டுக்கு பக்கத்தில் இருந்திருந்தார்னா இந்த நபரும் இன்னைக்கு அமல் கலீல் போன்றே வீரமரணம் அடைந்திருப்பார். இந்த படத்தை பாருங்கள். ஒரு யூசர், சாரா என்கிற இந்த யூசர் ஒரு படத்தை போட்டு என்ன எழுதியிருக்கிறார். இந்த படத்தில் 4 பெண் ஜேர்னலிஸ்ட்கள், 4 ஆண் ஜேர்னலிஸ்ட்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த படத்தில் இருக்கக்கூடிய யாருமே உயிருடன் கிடையாது என்கிற இந்த விஷயம். காசா மற்றும் லெபனானில் எந்த விதமான டார்கெட் நடந்திருக்கிறது. இஸ்ரேலிய மொசாத் அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகள் எங்கேயுமே போகக்கூடாது. உலக நாடுகளுக்கு முன்பு இது போன்ற ஜேர்னலிஸ்ட்கள் இஸ்ரேலை எக்ஸ்போஸ் செய்து வருகிறார்கள். அதை மையப்படுத்தி இது போன்ற ஜேர்னலிஸ்ட்களை டார்கெட் செய்து மொசாத் ஒரு லிஸ்டை தயாரிக்குமா. அந்த லிஸ்டை வைத்து அவர்களோட லொகேஷனை தேடி கண்டுபிடித்து அந்த லொகேஷனில் டார்கெட் செய்து அந்த ஜேர்னலிஸ்ட்களை கொலை செய்யக்கூடிய வேலையை இஸ்ரேல் பார்த்து வருகிறது. காரணத்தை என்ன எடுத்து காட்டுகிறார்கள்? இவர்கள் ஹெஸ்புல்லாவுடைய சப்போர்ட்டர்ஸ்கள். அப்படி கிடையாது. இந்த நபர்கள் வார் ஜேர்னலிஸ்ட்கள். போர்க்காலத்தில் நின்று கொண்டு தன்னோட உயிரை பணைய வைத்து அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து காட்டக்கூடிய நபர்கள். உலக நாடுகளின் லா புக்கை பார்த்தீர்கள். இந்த நபர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். நீங்கள் படத்தில் பார்த்தீர்கள்னா ஸ்டீவாக இருக்கட்டும் அல்ல அமல் கலீலாக இருக்கட்டும், இவர்களுடைய ஒரு ஜாக்கெட் இருக்கும், பிரச்சனை இருக்கும், தொப்பி. அதாவது இவர்களை நீங்க பாதுகாக்கணும். எந்த இராணுவமே அவர்களை கொல்லக்கூடாது. பட் இங்கே வார் கிரைம் நடக்கிறது. உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்த்து வரக்கூடிய இந்த காட்சிகளை பாருங்கள். அமல் கலீலுடைய இந்த கடைசி ஊர்வலம், இதில் ஜேர்னலிஸ்ட்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நபர்கள் எல்லாருமே கலந்து கொண்டார்கள். அமல் கலீலுடன் இன்னொரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அவரை காப்பாற்றியிருக்கார் இல்லையா, அவருடைய நிலை, முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அவர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார். சிபிஜே கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட், இவர்கள் ஒரு தெளிவான ரிப்போர்ட்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி இவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், this is not the first time that Israel has prevented emergency services from reaching journalists injured in their strike. இது முதல் முறை அல்ல. இஸ்ரேல் இது போன்ற அடிபட்ட இன்ஜோர்டான ஜேர்னலிஸ்ட்களிடம் அந்த
எமர்ஜென்சி சர்வீஸை தடுத்து நிறுத்தியது. சிபிஜே சிஇஓ ஜோடி கெஸ்பர்க் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், journalists are civil and protected under international law. Israel blunted desire for such norms. The international community failure to hold them accountable. ஜேர்னலிஸ்ட்கள், அதுவும் வார் ஜோனில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்கள் உலக நாடுகளுடைய லா படி அவர்களை ப்ரொடெக்ட் செய்ய வேண்டும். இஸ்ரேல் தொடர்ந்து இது போன்ற ஜேர்னலிஸ்ட்கள் மீது தாக்குதலை நடத்தி வந்தால் கூட உலக நாடுகள் அமைதியாக இருக்கிறது, வேடிக்கை மற்றும் தான் பார்த்து வருகிறார்கள். அல் ஜசீரா வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை படிக்கிறேன் கேளுங்கள். கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை காசாவில் மட்டுமே 270க்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட்களை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல். அல் ஜசீரா வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள், உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்த்து வருகிறீர்கள். இது மட்டுமல்ல, அல் ஜசீரா வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை படிக்கிறேன் கேளுங்கள். World War I, World War II, வியட்நாம் வார் அல்ல 20 ஆண்டுகளாக நடந்து வந்த ஆப்கானிஸ்தான் போரில் கூட இந்த அளவில் ஜேர்னலிஸ்ட்களை கொலை செய்யவில்லை. எந்த அளவில் கடந்த 3 ஆண்டுகளில் இஸ்ரேல் காசா மற்றும் லெபனானில் கொலை செய்திருக்கிறதோ. இந்த ஸ்கிரீனில் நீங்கள் ஒரு சில நபர்களுடைய படத்தை பார்க்கிறீர்கள். இந்த அனைத்து நபர்களுமே காசாவில் இஸ்ரேல் வழியாக கொலை செய்யப்பட்ட நபர்கள். கடந்த 22 மாதங்களில் மட்டுமே அல் ஜசீரா சேனலை சார்ந்த 10க்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் காசா மற்றும் லெபனான் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். 4-5 முறை மட்டுமல்ல, கடந்த 40-50 நாட்களில் காசாவில் மற்றும் லெபனானில் இந்த ஜேர்னலிஸ்ட்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அமெரிக்கா, உலக நாடுகள் இதை பற்றி கேள்வி கேட்பார்களா? இஸ்ரேலை அக்கௌண்டபிளாக நிறுத்துவார்களா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.